துணிந்து எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று இறைதூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த மொழிக்கேற்ப இம்மண்ணிலே அநீதியை கண்டு அச்சமில்லாமல் துணிர்ந்து போராடிய புனித போராளி எங்கள் உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்களினுடைய நினைவுகளை போற்றி அவருக்கு எங்களினுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம். இங்கே இடைத்தேர்தலில் வாக்கு சேகரிக்க வந்த இடத்தில் பழனி பாபாவை பற்றி பேச வேண்டிய தேவை என்ன என்று என் உயிர் சொந்தங்கள் எண்ணக்கூடும். பழனி பாபாவை பற்றி தெரியாத மக்களின் வாக்கை வாங்கி நாங்கள் ஒன்றும் செய்ய போவதில்லை என்பதாலேயே அவரை பற்றி சொல்ல வேண்டியது எங்கள் பிறவி கடமையாக மாறி நிற்கிறது. இங்கே என்னுடைய தம்பி துரைமுருகன் அவர்கள் குறிப்பிட்டது போல என் அண்ணன் பழனி பாபா அவர்கள் இன்று இருந்திருந்தால் நான் அவரோடு நின்றிருப்பேன், அவரோடே சென்று இருப்பேன். கூட்டங்களுக்கு பேச வருகிற போது பாபா அவர்கள் பேச வருகிறார்கள், மச்சான் நீ வர்றியா என்று என்னுடைய மைத்துனர்கள் ஜாகிர் ஹுசேன், அன்வர் பேக், தஸ்தகீர், பிஸ்மி எல்லாரும் அழைப்பார். நான் அப்போது அவர்களோடு நின்று தூர நின்று அந்த தூயவனின் பேச்சை கேட்ட மகன்தான். அவன் முன்னெடுத்த அதே அரசியலை சற்று இடைவெளி விட்டாலும் அந்த இடைவெளி தூரம் இல்லாமல் மிக வேகமாக முன்னெடுத்து செல்கிறோம். நானும் என்னுடைய தம்பி தங்கைகள். இந்த படமாக பார்க்கிற பழனி பாபாவை என்னுயிர் தம்பி தங்கைகள் என்னிலும் இளைய என் உடன் பிறந்தார்கள். ஆழமாக அவனை பற்றி படிக்க ஒரு வரலாற்று பெருநூல் ஒன்றும் இல்லை. என்னுடைய தம்பிகள் எழுதிய ஒரு சிறு புத்தகம் தான் இருக்கிறது. அந்த புத்தகத்தை வெளியிட்டவன் நான் தான். அதிலே மிக இளம் வயதிலேயே அரசியலுக்குள் வந்தவன். ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவன், ஆகப்பெரிய கல்வியாளன், சொந்த ஊர் பழனி, அதற்கு அருகில் இருக்கிற ஆயக்குடி. இளம் வயதில் மிக மூத்த அரசியல் தலைவர்களுடன் தொடர்பு. அதில் குறிப்பாக இந்திய பெருநிலத்தில் அன்னை இந்திரா காந்தி, அந்த காலகட்டத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள், ஐயா எம்ஜிஆர் அவர்கள், பிறகு ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள் எல்லாரோடும் மிக நெருக்கமான நட்பு உறவு. அவரிடத்திலே இருக்கிற பெரிய ஆளுமைகள் ஒன்று, எல்லா நாட்டு சட்டமும் அவருக்கு தெரியும். இள வயதில் வறுமையில்லாத செழுமையாக வாழ்ந்த போதும்
வறிய எளிய மக்களோட அவருக்கு உறவு, பழக்கம், நட்பு. எவராலும் நம்ப முடியாதது. எங்களுடைய தாத்தா, நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள், அவரோடு அண்ணன் பழனி பாபா அவர்களுக்கு மிக நெருக்கமான நட்பு. தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் அண்ணன் பழனி பாபா அவர்களை அழைப்பார்கள். நாளடைவில் பழனி அவருடைய சொந்த ஊர் என்று தெரிந்த பிறகு பழனி பாபா என்று அழைக்க தொடங்கி அதுவே அவருடைய பெயராக மாறிப்போனது. அவ்வளவு பெரிய மூத்த தலைவர், 2 முறை தமிழ்நாட்டினுடைய தற்காலிக சபாநாயகராக இருந்து பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கும் பதவி பிரமாணம் எடுத்து வைத்த பெருந்தகை அவர். தெய்வ திருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவருடைய வளர்ப்பு அவர் மூக்கையா தேவர் அவர்கள். அதனால் தேவர் தந்த தேவர் என்று எல்லோரும் அன்பாக அழைக்கக்கூடிய பெருமகனார் தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள். அவருடைய